திருவருட்பிரகாச வள்ளலார் பகுதி 14. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. திருவருட்பிரகாச வள்ளலார் தொடரில் நேற்று நாம் 13வது பகுதியை பார்த்தோம். இன்று 14வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? கட்டளை ஐயா என்றார் ராமலிங்கம். ராமலிங்கம், நீ எனக்கு செய்ய வேண்டிய பேர் உபகாரம் என்னவென்றால், இக்கணம் தொட்டு உனக்கு பாடம் சொல்லும் சங்கடத்திலிருந்து என்னை நீ விடுவிக்க வேண்டும் என்றார் ஆசிரியர். குரல் தழைத்திருந்தது. ஆசிரியர் இப்படி சொல்வார் என்று ராமலிங்கம் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஆயினும் அவன், ஐயா, தங்களின் விருப்பம் அதுவாயின் இறையருள் சித்தமும் அதுவே என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்றான். நல்லது ராமலிங்கம், மாலையில் உனது தமையனாரை சற்று எனது வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் நீ. சரி ஐயா, அப்படியே செய்கிறேன். நல்லது, நான் வருகிறேன் ராமலிங்கம் என்றார் ஆசிரியர். சரி ஐயா, போய் வாருங்கள் என்று ஆசிரியருக்கு விடை கொடுத்தான் ராமலிங்கம். ஆசிரியர் சென்ற பின் அவனுக்கு நாட்டு நடப்பே நினைவிற்கு வந்தது. வெகு நேரமாகிவிட்டதே, அந்நியார் உணவிட பசியோடு காத்திருப்பார்கள், நாமும் விரைவாக வீடு செல்வோம் என்று தனக்குள் பேசிக்கொண்டவன் கோயிலை விட்டு வெளியேறினான். கூடத்தில் சாய்வு நாற்காலியில் அமர்ந்து திருவாசகம் படித்து கொண்டிருந்த ஆசிரியர் காஞ்சிபுரம் மகா வித்வான் சபாபதி முதலியார், வணக்கம் ஐயா என்ற குரல் கேட்டு நிமிர்ந்து பார்த்தார். எதிரே தம் மாணவர் சபாபதி பிள்ளை நிற்பதைக் கண்டதும், வணக்கம், வாருங்கள் வாருங்கள் சபாபதி, வாருங்கள் என்று அவரை வரவேற்றார் ஆசிரியர். தாங்கள் என்னை வரச் சொன்னதாக தம்பி ராமலிங்கம் வந்து சொன்னான் என்றார் சபாபதி பிள்ளை. ஆமாம் ஆமாம், முக்கியமான விஷயம்தான் என்ற ஆசிரியர் எதிரே உள்ள ஆசனத்தை காட்டி, இப்படி அமருங்கள் சபாபதி, இப்படி அமருங்கள். அதற்கு சபாபதி பிள்ளை, பரவாயில்லை ஐயா என்றவாறு தயங்கி நின்றார். இல்லை இல்லை, உட்கார்ந்துதான் பேச வேண்டும் என்று ஆசிரியர் சபாபதி பிள்ளையை வற்புறுத்தினார். தன்னை வற்புறுத்தவே, சரி, தங்கள் விருப்பம் அதுவாயின் என்று சொல்லி ஆசனத்தில் அமர்ந்து கொண்டார் சபாபதி பிள்ளை. ஆசிரியர் ஒரு கணம் சபாபதி பிள்ளையின் முகத்தை உற்று நோக்கிவிட்டு அவரை அழைத்த காரணத்தை சொல்லத் தொடங்கினார். எல்லாம் தங்கள் தம்பியை பற்றித்தான் பேச அழைத்தேன். அவ்வாறுதான் இருக்கும் என்று நானும் எண்ணி வந்தேன் ஐயா என்றவர், ஐயா என்று குரல் தழுதழுக்க அழைத்தார் ஆசிரியரை. சபாபதி பிள்ளையின் குரலில் இருந்த துயரத்தை புரிந்து கொண்டார் ஆசிரியர். மிகவும் அன்போடு, சொல்லுங்கள் சபாபதி என்று சொன்னார் ஆசிரியர். என் தம்பி அறியா சிறுவன், குற்றம் ஏது செய்திருப்பினும் தாங்கள் குணமாக கொண்டு அவனை மன்னித்தருள வேண்டும். பாடம் சொல்லாது அவனை பள்ளியிலிருந்து நீக்கிவிடவும் கூடாது. அருள் செய்ய வேண்டும் ஆசிரியர் பெருமானே என்றார் சபாபதி பிள்ளை. சபாபதி பிள்ளை ராமலிங்கத்தை எண்ணி கவலைப்பட்டு கெஞ்சவும் ஆசிரியர் அவரை பார்த்து ஆதரவான குரலில், தங்கள் கவலை எனக்கு புரிகிறது சபாபதி. தாங்கள் நினைப்பது போல் தங்கள் தம்பி ராமலிங்கம் இல்லை அவன். நாம் தவறாக நினைத்தது போலும் அவன் இல்லை என்றார். ஆசிரியர் பேச்சை கேட்டதும் சபாபதி பிள்ளைக்கு குழப்பமும் பதற்றமும் ஏற்பட்டன. அவர், தாங்கள் சொல்வது எனக்கு சரியாக புரியவில்லையே, நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை ஐயா என்றார் சபாபதி பிள்ளை. சபாபதி பிள்ளையின் பதற்றத்தை கண்ட ஆசிரியர், பதற்றம் வேண்டாம் சபாபதி, அமைதியாக கேளுங்கள், புரியும்படியாகவே சொல்கிறேன் என்று சொல்ல, நெடும் மூச்செறிந்தபடி சரி ஐயா என்று தலையாட்டினார் அவர். ஆசிரியர் ராமலிங்கத்தை பற்றி தாம் உணர்ந்து கொண்டதை விளக்கமாக சொல்ல ஆரம்பித்தார். சபாபதி, தங்கள் தம்பி ராமலிங்கம் என்னிடம் மட்டுமல்ல,
வேறு எந்த மகாவித்வானிடமும் பாடம் சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு சாதாரணமானவன் அல்ல. அவன் குமரகுருபரன் போல இந்த பால வயதிலேயே பரம்பொருளிடம் பாடம் படித்து வருபவன். கந்தன் கருணையால் கலைகள் அனைத்தையும் ஓதாதுணர்ந்து கொள்ளும் ஞானஸ்தன். நாம் எல்லோரும் இத்தனை நாளும் அவனை ஏதோ கோயில் குளம் என்று சுற்றித் திரியும் உதவாக்கரப்பிள்ளை என்று தவறாக நினைத்து விட்டோம். வீணாக அவனை கண்டிக்கவும் தண்டிக்கவுமான கோபத்தை கொண்டோம். இன்று நான் அவனது அறிவு திறனையும் கவி பாடும் புலமையும் பக்தி மேன்மையையும் பக்குவ நிலைமையும் கந்த கோட்டத்துள் வைத்து கண்டுணர்ந்தேன். இனி என்னால் அவனுக்கு பாடம் சொல்ல இயலாது. வைரக்கல் முன் உப்புக்கள் ஒளி சிந்துமோ? சொல்லுங்கள் சபாபதி, சொல்லுங்கள். ஆசிரியர் சபாபதி முதலியார் ராமலிங்கத்தை பற்றி சொன்னதையெல்லாம் கேட்டதும் அப்படியே பிரமித்து போனார் சபாபதி பிள்ளை. அந்த பிரமிப்புக்கு சிறிதும் குறையாமல், ஐயா, தாங்கள் சொல்வது எல்லாம் புதிராக இருக்கிறது என்றார் சபாபதி பிள்ளை. அவருக்கு அமைதியாக பதில் சொல்லத் தொடங்கினார் ஆசிரியர். புதிருக்கு விடை காணும் காலம் வரும், பொறுத்திருங்கள். தம்பி ராமலிங்கத்தை பற்றி இப்படி சொன்னார். ராமலிங்கத்தை கருணையோடு வழி நடத்துங்கள். ராமலிங்கத்தை கருணையோடு வழி நடத்துங்கள். முடிந்தவரை தாங்கள் அவனை அவன் போக்கில் விட்டுவிடுவதே நல்லதென்று எனக்கு தோன்றுகிறது என்றார் ஆசிரியர். அதற்கு மேல் சபாபதி பிள்ளைக்கு மாற்று கருத்து சொல்ல தோன்றவில்லை. சரி ஐயா, தங்கள் கருத்தையே செயல்படுத்துகிறேன் என்றார் சபாபதி பிள்ளை. அவ்வளவுதான். சபாபதி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டேன், தாங்கள் சென்று வரலாம் என்று அவருக்கு விடை கொடுத்தார் ஆசிரியர். சபாபதி பிள்ளை உடனே எழுந்து நின்று ஆசிரியரை வணங்கி, நன்றி ஐயா, போய் வருகிறேன் என்றார். ஆசிரியர், நல்லது, சென்று வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு வாசல் வரை வந்து சபாபதி பிள்ளையை வழி அனுப்பினார். மீண்டும் அவரை வணங்கிவிட்டு தெருவில் இறங்கி நடந்தார் சபாபதி பிள்ளை. குழப்பம், திகைப்பு, வியப்பு என பல்வேறு நிலைகளில் மனம் மாறி மாறி நிற்க கால்போன போக்கில் சபாபதி பிள்ளை தடம் பதித்து கொண்டே போனார். வீடு வரை சென்றார். என்னடா இது, ஆசிரியர் ராமலிங்கத்தை, தம்பி ராமலிங்கத்தை பற்றி இப்படி சொல்றாரு அப்படின்னு தன்னுடைய தம்பியை பற்றி சொல்றாருன்னு அண்ணனுக்கு ஒரு மன உளைச்சலாகிவிட்டது. அதை நாளைய பகுதியில் பார்க்கலாமா? வள்ளலார் திருவடிகளே சரணம். அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். வணக்கம்.